கட்சி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஒரு அமாவாசை தாங்க, இல்லைன்னா 2 அமாவாசை தாங்க, அதற்கு மேல் தாங்காது. யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்னா திமுகவிலிருந்து போனார். அவர் தனியாக ஆரம்பித்து கட்சி போகவில்லை. ஒன்றாக இருந்த திமுகவில் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் பங்கு போட்டு கொண்டு போனார். பங்காளி சண்டையிலே பாகப்பிரிவினை செய்து கொண்டு போன மாதிரி தான். அதை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதை போல கட்சி ஆரம்பிக்கிறவனெல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு வந்துடலாம் நினைக்காது. குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு அங்கே போவதற்கு என்ன காரணம்னா, புதுசாக கட்சி ஆரம்பித்து போனால் இடம் பிடிச்சிடலாம். இங்கே ரொம்ப பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே இடம் கிடைக்காது, நமக்கு பதவி கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும், அங்கே போனால் முதல்ல வாங்கிடலான்னு போகிறாங்க. எந்த வேகத்தில் போனாங்களோ அதே வேகத்தில் திரும்பி வந்துடுறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அது காலி பானை என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். இங்கே தான் கொள்கை இருக்கிறது, இங்கே தான் லட்சியம் இருக்கிறது. இந்த இயக்கம்தான் 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பணியாற்றி, எந்த புயல் அடித்தாலும், எந்த சூறாவளி வந்தாலும், எந்த சுனாமி வந்தாலும் சிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உணர்கிறார்கள். அதை உணர்ந்து இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி.